எந்த உதவி கேட்டாலும் எந்த நேரங்காலம் பார்க்காம வரக்கூடிய உண்மையான நடிகர் சொல்லலாம். அன்புக்குரிய சூரியநாராயணஜி அவர்களே மற்றும் இந்த படத்தின் கார்த்திக் கவிஞர் அவர்களே, மஞ்சள் வீரன் இயக்குனர் செந்தில் அவர்களே மற்றும் இந்த விழாவுக்கு வருகை வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய படக்குழுவினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருந்தேன். இந்த சிக்லைட் படம் பார்த்தீங்கன்னா, நாங்க கோவிட் முன்னாடி இந்த படம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி ஐஸ்வர்யா ராய் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு மூவ் பண்ணிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். அதோடைய டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்தது. முத்து அடிக்கடி நம்மள இந்த படத்துடைய டைரக்டர் அடிக்கடி நம்மளை பார்ப்பாரு. சார் இது போல ஸ்கிரிப்ட் இருக்கு சார், பண்ணலாம் சார். ஸோ நான் இதை எப்போதுமே ஒரு ஸ்கிரிப்ட் நான் படிச்சு பார்த்துட்டு என் டாக்டர் இந்த படத்துல எக்ஸிக்யூட்டிவ் சவர்ண சைட்டை கொடுப்பேன் என் டாக்டர்கிட்ட. அன்னைக்கு யதார்த்தமா இந்த படத்தை நாங்க எல்லாம் இந்த ஐஸ்வர்யா ராஜேஸ்வரி ஒரு இதை ஃபைனல் பண்ணிட்டோம், ஷூட் போடுற அளவுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஸ்கிரிப்டை படிச்சு பார்த்துட்டு சொன்னா, அப்படி டாடி இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஸ்கிரிப்ட் பண்ணா நம்ம நல்லா இருக்குமே, இப்ப இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஸ்கிரிப்ட் இருக்கு, நம்ம இதை பண்ணலாம் டாடி அப்படின்னாங்க. சரிமா எடுக்கலாமா. திருப்பி அவங்க திருப்பி டைரக்டர் முத்தை கூப்பிட்டு திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியா நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. ஏன்னா அன்னைக்கு இது கோவிட் அது இதுன்னு இருந்தது, பெரிய பட்ஜெட்ல போறது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஸோ இன்னைக்கு அதை விட பெரிய பட்ஜெட் போயிருந்தா கூட பரவாயில்ல, அதை விட பெருசாக தாண்டிச்சு பட்ஜெட். படம் ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பா வந்திருக்குது. இந்த படத்தை நீங்க ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க. மற்றபடி இந்த படத்தை பத்தி இயக்குனர் வந்திருக்க இவங்க எல்லாம் பேசுவாங்க. நன்றி, தேங்க்யூ. வந்திருக்க பத்திரிகையாளர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த படம் வாய்ப்பு கொடுத்த சீனிவாச குருசார் அவர்களுக்கும் டைரக்டர் முத்து அவர்களுக்கும் மிக்க நன்றி சொல்கிறேன். சிக்லெட் ஒரு யூத்துக்கான சப்ஜெக்ட். இதை நாங்கள் ஒரு சார் ட்ரை பண்ணியிருக்கிறோம். வழக்கமான ஃபார்முலாலேருந்து கொஞ்சம் மாறி சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.